ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பாதன்றது ரொம்பவே உத்வேகமாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் நடிச்சிட்டு வராரு. அப்படி அவர் நடித்து முடித்த படமான லால் சலாம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. அவரோட பொண்ணான ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மேலும் விஷ்ணு விஷால், விக்ராந்த், செந்தில்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்டே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. என்னதான் இந்த படத்தில் ரஜினி நடிச்சிருந்தாலும் இந்த படம் விஷ்ணு விஷால், விக்ராந்தோட படமாக தான் எல்லாராலும் பார்க்கப்பட்டது. மேலும் அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய வசூல் சரிவை கண்டிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 170 அதாவது வேட்டையன் சொல்லிட்டு டைட்டில் வச்சிருக்காங்க இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தை தொடர்ந்து தலைவர் 171 படத்தில் நடிக்க போறாரு. லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. இப்படி இருக்க தலைவர் 171 படம் இது பிரம்மாண்டமாக எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தலைவர் அவர்கள் பேட்டியில் சொல்லிட்டார். இப்போ தலைவர் 170 வேட்டையன் படம் இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கு. அதாவது ஆந்திராவில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த ஷூட்டிங்க்கு ரஜினிகாந்தும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்க இந்த படத்திலிருந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வெளியாக போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா படம் ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாராலும் சொல்லப்படுது. ஆனால் தயாரிப்பு தரப்பு பார்த்தீங்கன்னா இனிமேல் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. வேட்டையன் படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக கருத்துள்ள படமாக இருக்கும்னு சொல்லிட்டு ரஜினி ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஜெய்பீம் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் மாதிரி இந்த படமும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக சமூக கருத்தை சொல்லுற மாதிரி படமாக இருக்கும் அப்படின்னு ரஜினி அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா ரஜினி இந்த படத்தை நிச்சயமாக ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த படத்தோடைய அடுத்தடுத்து ப்ரோமோ வீடியோஸ், ட்ரெய்லர்ஸ் மேடம் சாங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழ் புத்தாண்டுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லலை. ஆனால் இந்த படத்தில் ஜெயிலர் படத்தில் நடித்த மாதிரி ஃபகத் ஃபாசில், ராணா, அமிதாப் பச்சன், துஷாரா விஜயன், மஞ்சு வாரியன் சொல்லிட்டு மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்டே நடிச்சிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஸ்கேம்ஸை வெளிக்கொண்டு வர மாதிரி படமாக தான் இந்த படம் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாராலும் சொல்லப்பட்டது. மேலும் ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து இந்த படத்திலிருந்து டைட்டில் கிளிம்ஸான வேட்டையன் டைட்டில் கிளிம்ஸ் வெளியானப்பே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் நிச்சயமாக போலீஸ் அதிகாரியாக தான் நம்ம ரஜினி நடிக்கிறார்ன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கிளிம்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்துடைய டெலிட்டட் சீன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்களால் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த படம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் சொல்லப்படுது. இப்போ வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகும்? வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் மார்ச் மாதம் இல்லை ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. இப்போ ஷூட்டிங் லாஸ்ட் கட்டத்தில் இருக்குது. இதை தொடர்ந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் மும்முரமாக இறங்க போகிறாரு நம்ம டைரக்டர். நீங்கள் வேட்டையன் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.